நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 122 நகரங்களில் பட்டாசு வெடிக்க தடை விதிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று மாசு தொடர்பாக பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன் இந்த விசாரணையை நடத்தியிருக்காங்க. இதில் தீர்ப்பாயத்தின் தலைவர் ஆதர்ஷ் குமார் கோயல் அப்படிங்கிறவங்களும், நீதித்துறை உறுப்பினர் ஜே.கே. சிங் அப்படிங்கிறவங்களும், நிபுணர் குழு உறுப்பினர்கள் கார்பயால், நாகின் நந்தா ஆகியோர் இந்த வழக்கை விசாரிச்சிருக்காங்க. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் காற்று மாசு அதிகமாக இருக்கக்கூடிய 122 நகரங்கள் பட்டியல் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய திருச்சி, தூத்துக்குடி ஆகிய நகரங்களும் இதுல இடம்பெற்று இருக்குது. இதுல அந்த காற்று தர குறியீடுனுடைய அளவுகளை வெளியிட்டிருக்காங்க. 50 புள்ளிகள் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பாதுகாப்பானது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. 51 to 100 அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மிதமானது, 101 to 150 வரை காற்று மாசு இருந்துச்சுன்னா நோயாளிகளுக்கு உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. 151 to 200 அந்த அளவுல காற்று மாசுபாடு இருந்துச்சுன்னா ஆரோக்கியமானவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 201 to 300 வரைக்கும் அதிக தீங்கினை ஏற்படுத்துவதாகவும், 301 to 500 வரைக்கும் மிகவும் அபாயகரமானதாகவும் இருக்கும் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டெல்லியில் 8வது தமிழ் பள்ளிக்கூடம் திறக்க இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில்லியில் கடந்த 97 ஆண்டுகளாக தமிழ் பள்ளிக்கூடங்களை தில்லி தமிழ் கழகம் நடத்தி வருகிறது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 7 பள்ளிகள் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளுடன் மயூர் விகார் அப்படிங்கிற இடத்துல 8வது பள்ளிக்கூடம் அமைக்க இருக்காங்க. இது ஜனக்பூரில் 1975 தொடங்கப்பட்ட பள்ளிக்கு பிறகு 45 ஆண்டுகள் கழித்து தற்போது 8வது பள்ளி இங்க திறக்க இருக்காங்க. இந்த கட்டடத்துக்கான அடிக்கல்லை யார் நாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவங்க தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதில் அம்மா பிளாக்கிற்கான அடிக்கலை நம்முடைய தமிழக முதல்வர் 2018ஆம் ஆண்டுக்கு அடிக்கல் நாட்டியிருந்தாங்க. இந்த பள்ளிக்கூடத்தின் 8வது பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 12ஆம் தேதி திறக்கப்பட இருக்குது. இதை நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த அம்மா பிளாக் கட்டடத்தை திறந்து வைக்க இருக்காங்க. அடுத்ததாக 15வது நிதிக்குழு அறிக்கை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இவங்க எந்த ஆண்டுக்கான நிதிக்குழு அறிக்கையை தாக்கல் செய்யிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 to 26 அந்த ஆண்டு வரையில் இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளுக்கான நிதி சார்ந்த பரிந்துரைகளை தான் இந்த அறிக்கையில் இடம்பெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவர் உத்தரவின்படி தான் இந்த நிதிக்குழு அமைக்கப்படுகிறது. இதனுடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் IAS அதிகாரி N.K. சிங் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய உறுப்பினர்கள் 4 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜய் நாராயணன், அனூப் சிங், அசோக் லஹாரி, ரமேஷ் சந்த் ஆகிய 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இவங்க கடந்த ஆண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020-21ஆம் ஆண்டுக்கான நிதி சார்ந்த பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை ஆணையம் கடந்த ஆண்டு தனியாக சமர்ப்பிச்சிருக்குது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடந்த ஜனவரி 30 நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இந்த அறிக்கை மொத்தம் 4 பாகங்களை கொண்டிருக்குது. முதல் 2 பாகங்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய பரிந்துரைகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. 3-4 பாகங்களில் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் முக்கிய துறைகள் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றின் வீழ்ச்சி, சவால்கள் போன்றவை தொகுப்பாய்வு செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. தொகுப்பாய்வு மீன்ஸ் என்னன்னா கம்பைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. நிதிக்குழு அறிக்கையில் அடிப்படையில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் அறிவிப்பாங்க. அடுத்ததாக 108 வயது சுற்றுச்சூழல் ஆர்வலர் திம்மக்காவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்க இருக்காங்க. யார் கொடுக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மத்திய பல்கலைக்கழகம் தான் கொடுக்க இருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்களுடைய ஆயுசில் 1 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்துருக்காங்க. அந்த சேவையை பாராட்டி தான் இந்த கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்க இருக்காங்க. இவங்க எப்போ தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி குணிகள் குதூர் அப்படிங்கிற அந்த சாலையின் ஓரத்தில் வரிசையாக 400 ஆலமரக்கன்றுகளை நட்டு வளர்த்துருக்காங்க. அதற்காக இவங்க சாலுமர திம்மக்கா அப்படிங்கிற பெயர் வாங்கியிருக்காங்க. இதுக்காக கர்நாடக அரசு சார்பில் பல்வேறு விருதுகள் இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. என்ன விருதுகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக அரசு சார்பில் கன்னட ராஜ்யோத்சவா விருது, கன்னட ரத்னா உள்ளிட்ட விருதுகளை வழங்கியிருக்காங்க. இந்திய சிறந்த தேசிய குடிமகள் விருது வாங்கியிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. 2016 BBC வெளியிட்ட உலகின் சக்தி வாய்ந்த பெண்களில் ஒருவராக இவங்க இடம்பெற்றிருக்காங்க.
இந்த பல்கலைக்கழகத்தினுடைய விருதை யார் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணைவேந்தர் எச்.எம். மல்லேஸ்வரையா அப்படிங்கிறவங்க தான் வந்து பெங்களூரில் அவங்க வீட்டுக்கே சென்று இந்த டாக்டர் பட்டத்தை வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக அமெரிக்க அதிபரின் கரோனா தடுப்பு படையின் துணைத் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மருத்துவர் விவேக் மூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து நியமிக்க இருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜோ பைடன் என்ன சொல்லியிருந்தார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனா தடுப்பு படை வந்து அமைக்கப்படும், அது வந்து நேரடியாக வந்து அதிபரின் கட்டுப்பாட்டில் இருக்கும், அதற்கான துணைத் தலைவர்களை வந்து இருவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் நம்முடைய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் மூர்த்தி, இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையர் டேவிட் கேஸ்லரின் அப்படிங்கிறவங்க தான். இந்த விவேக் மூர்த்தி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த மருத்துவ சேவைப்படியின் தலைவராக வந்து 2013 வந்து பணியாற்றியிருக்காங்க. 2017 ஆண்டு தான் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நடந்து முடிந்த அதிபர் தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜோ பைடன் சார்பாக வந்து சுகாதார ஆலோசகராக வந்து பணியாற்றியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய புதிய வளர்ச்சி வங்கி உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வந்து இந்தியா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் நிதியமைச்சர்கள் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் பங்கேற்ற கூட்டம் வந்து நேற்று வந்து நடைபெற்றிருக்குது. இதில் நிகழாண்டு சவுதி அரேபியா தலைமையில் நடைபெற்ற G20 மாநாட்டின் பலன்கள், உள்கட்டமைப்புக்கான முதலீடுகளை ஊக்குவிக்க டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், பிரிக்ஸ் கட்டமைப்பு அமைத்துள்ள NTPயில் வந்து உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரித்தல் உள்ளிட்டவை குறித்து வந்து விவாதிச்சிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் அமைப்பு எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2006 ஆண்டு தான் இந்த 4 நாடுகளின் குழு அமைப்பு வந்து இதை முறைப்படுத்தியிருக்காங்க. 2010 பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா வந்து இணைஞ்சிருக்குது. இந்த 2014 தான் வந்து இந்த வளர்ச்சி வங்கி ஏற்படுத்த வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. மகாத்மா காந்தி குறித்த நேபாள மொழி நூல் தொகுப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தூதரகம் மற்றும் PP கொய்ராலா இந்திய நேபாள அறக்கட்டளை சார்பில் தான் வந்து மகாத்மா காந்தியின் 151வது பிறந்த தினத்தை குறிக்கும் வகையில் வந்து நேபாளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய 2 ஆண்டுகள் பிறந்த நாள் கொண்டாட்டங்களின் முக்கிய நிகழ்வாக வந்து இந்த நூல் தொகுப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள அதிபர் வித்யா பண்டாரி அப்படிங்கிறவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளின் சிந்தனை காலத்தை கடந்தும் இன்றைய உலகத்துக்கும் வந்து பொருந்தக்கூடிய வகையில் இருப்பதால நேபாள இளைஞர்கள் அறிந்து கொள்ள செய்வதே இந்த நூல் வெளியீட்டின் முக்கிய நோக்கம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சரை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய மார்க் எஸ்பர் வந்து நீக்கப்பட்டதாக வந்து அந்நாட்டு அதிபர் வந்து 9/11/2020 அன்று உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பொதுவாக அதிபர் தேர்தலில் வென்று மீண்டும் அப்பதவிக்கு வருவது தான் வந்து அந்த அமைச்சரவையில் மாற்றங்களை வந்து செய்வது வழக்கம். ஆனால் தேர்தலில் தோல்வி அடைந்தவர்கள் வந்து தேச நலன் கருதி யாரையும் வந்து பதவி நீக்கம் வந்து செய்வதில்லை. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக பார்த்தீங்கன்னா பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. புதிய அமைச்சராக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் மில்லர் அப்படிங்கிறவங்க வந்து நியமிக்க இருக்காங்க. நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்போடும் ஆதரவோடும் 100 சப்ஸ்கிரைபர்கள் என்ற நிலையை வந்து எட்டியிருக்கோம். தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் வந்து எங்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறத வந்து தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம்.